இது ஒரு உழப்பல் சாப் வடக்கான் மேக்கிங் வீடியோ. ஐயா பயங்கரமான உழப்பையா அந்த விஜய் வாடால. அந்த ரோஜா பூ கடையில நட்டு வச்சிருப்பாங்கல்ல பூவெல்லாம், அது மாதிரி நட்டு வச்சிருக்காங்க இந்த மீனை ஃபுல்லா. இது ஒரு தினுசா பொரிச்சு வச்சிருக்காங்க. அந்த முட்டையை ஒரு தினுசா பொரிச்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் என்னென்ன பண்றாங்க தெரியுமா? தனியா குழம்பு தனியா கிண்டி, இந்த முட்டையை தனியா கிண்டி, அதை அப்படியே முட்டை குழம்புனா அப்படியே அது ரெண்டையும் சேர்த்து ஊத்தி கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு கேரம் போர்டு விளாண்டுட்டேன் வெங்காயத்துல. காலவழி என்னென்ன லோலாயந்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நானும் பார்த்து இருக்கேன். நம்ம அண்ணன் நல்லா டீசெண்டா அப்படியே துண்டை கட்டிட்டு தமிழன்டா என்னாலும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டைல போட்டு அப்படியே நாலு நாலு கரண்டி சோத்து எடுத்து போட்டு அப்படியே பக்கத்துல ஊறா மாதிரி ஒன்று வச்சு அது ஒரு ஸ்டைலா பயங்கரமா பண்ணி இந்த முருங்காய் சாம்பார் ஒன்று கொடுத்தாருப்பா. முருங்கை சாம்பார் தான். அது ரொம்ப சாம்பார் மாதிரி இல்லை, அதாவது எல்லாத்தையும் வேக வச்சு மசாலா போட்டு அது ஒரு வித்தியாசமான ஒரு இதா இருந்துச்சு. அந்த ஒரு வித்தியாசமான ஒரு இதுல அப்படியே தாளை போட்டு அது ஒரு தனியா வச்சு அடடா என்ன சுவை அப்படின்னு அப்படி எச்சிய முழுங்குறக்குள்ளையும் இலவை கூட்டிட்டு என்ன பண்ணாங்க இந்த ஃபுட்ன்ற பாரு ஃபுட் சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அந்த ஊர்ல. அந்த என்ன பண்ணாங்க அந்த ஊர்ல இருக்க ஸ்ட்ரீட் ஃபுட்டை ஃபுல்லா நோண்டி நொங்க எடுத்துட்டாங்க. உள்ள போய் பார்த்தோம்னா ஸ்ட்ரீட் ஃபுல்ல பார்த்தோம்னா உள்ள ஃபுல்லா அன்ஹைஜீனிக்கா பண்ணி தள்ளிட்டாங்கலாம். எல்லா கடையும் முக்கால்வாசி கடையெல்லாம் சாப்பிடாதேன்னு அவங்களே ஸ்டேட்மெண்ட் போட்டு விட்டாங்க. அந்த கூகுளில் போய் பாருங்க, நிறையவே தெரியும். நான் இதை எடுத்து எடிட்டிங்ல பண்ணி விடுறேன். அந்த கூகுளில் போட்டு விட்டாங்க. இந்த விஜயவாடாவில் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபுல்லா அன்ஹைஜீனிக்கு போட்டு உழப்புறது வைக்கிறது பழசு வட்டை அது இதுன்னு சொல்லி எல்லாம் போட்டு தள்ளிட்டாங்க. யாருமே சாப்பிட்றாங்க சீக்கிரம் செத்து போயிருன்னு சொல்லிட்டு அவங்களே போட்டு ஸ்டேட்மெண்ட் போட்டு விட்டாங்க. அந்த கூகுளில் போய் பாருங்க தெரியும். அந்த ஃபுட் சேஃப்டி காரங்க வந்து இப்போ நீ ஏன்டா திங்கிற ஓ வாய் என்ன சும்மா இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது. எனக்கு பசி வேறு வழியில் சாப்பிட்டே ஆகணும், வீடியோ எடுக்கணும், கண்டென்ட் வேணும். உங்களுக்கு வேறு வழி இல்லை, நானும் போயிட்டேன் எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த கறிக்குழம்பா பார்க்க அப்படியே ஆசையான்னு சாப்பிடும் போது. ஆனால் அடுத்த நாள் சாப்பிட்டு தாங்க வயிற்றாலையா போச்சு. சத்தியமாக சொல்கிறேன், 20 ரூபா மாத்திரை தான் காப்பாச்சு. அந்த இதில் படுத்துட்டேன், நான் ஸ்டேஷனில் படுத்து தூங்கிட்டேன் ஒரு நாள் ஃபுல்லாக வேறு வழி இல்லாமல். அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி. போன வீடியோலாம் பார்த்தோன்னா ஒரு அண்ணன் அப்படியே ஒரே கையிலே எடுத்து மோண்டு அப்படியே ஊத்துற மாதிரி சோத்தை அப்படியே எடுத்து போடுவாப்புல. அந்த வீடியோ பழைய வீடியோ போட்டு அந்த வீடியோ எடுத்து பாருங்க. எம்புட்ரா உழப்புவீங்க, என்னடா பண்ணுவீங்க? கொஞ்சமாச்சு இருக்கிறதுலே அதிகமா இந்த 5 ஸ்டார் ரோட்ல விட ரோட்டு கடையில தான் இருக்கிறதுலே அதிகமா சாப்பிட்றதே. ஆமால, உலகத்துல ஆடு தானே அதிகமா இருக்கு, ஆடை வெட்டினா ஒண்ணும் கிடையாது. அது மாதிரி இந்த உலகத்துல ஏழை அதிகமா இருக்காங்க. அதனால ஏழை வந்து செத்தா வந்து ஒண்ணும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போட்டு உழப்பி வச்சு இந்த எண்ணெயெல்லாம் பாருங்க எத்தனை நாள் வச்சே போட்டு அந்த என்னென்ன எண்ணெய அந்த வெயில் சூட்டுக்கும் அந்த கீழே அனல் சூட்டுக்கும் எல்லாம் சேர்ந்து பொரிச்சு எடுத்து அதை ஒரு தனியா வச்சு அது எத்தனை நாள் வச்சு இந்த மீன் தெரியல. உண்மையே சொல்றேன், அந்த விஜயவாடா இருந்துச்சு அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. யாருமே அவங்க போய் சாப்பிட்றேன்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கிட்ட நல்லா ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க, நானும் தெரியாம சாப்பிட்டேன். சாப்பிடாதீங்க உங்க காலில் விழுந்து மண்டியிட்டு கும்பிட்டு கேட்குறேங்கய்யா.